அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். நம்ம பயணம் பனங்காட்டு கோம்பு அப்படின்னா என்ன? காட்ராஜ வீரப்பன் அவர்கள் இறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்பு வீரப்பனாரை சந்தித்த ஒரு முக்கிய பிரமுகர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பிரமுகர் யார்? இவர் தாங்க ஐயா கொளத்தூர்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தாங்க. காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்து கிடந்த போது வீரப்பனாருடைய மரணத்துக்கு ஓராண்டுக்கு முன்பு கொளத்தூர்மணியை சந்திக்கணும்னு சொல்லி வீரப்பனார் பல முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவருடைய முயற்சி எல்லா வகையிலையுமே தோல்வி அடைஞ்சிருது. இவரை பார்க்க முடியல, யார் போனாலும் இவர் நம்பி உள்ளே வரமாட்டேங்கிறாரு. காட்ராஜா வீரப்பன் அவர்கள் கொளத்தூர்மணியை நம்பி எப்படியாச்சும் நம்ம சந்திச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அது எல்லாமே தோல்வி அடைஞ்சிருது. அதுக்கு மேலே கடுமையான முயற்சி பண்ணுறாரு. அப்போ எப்படி இவர் நம்ம சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணன் தேவராஜ் அவர்களுக்கும் ஐயா கொளத்தூர்மணிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. பழங்காலத்தில் பழக்க வழக்கங்கள் உண்டு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பின்னால் ஐந்துரை அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் மூலமாக வீரப்பனாருக்கு தகவல் கிடைக்குது. இந்த தகவலை பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே எப்படியாச்சும் ஒன்று நம்ம கொளத்தூர்மணி சந்திக்கலான்னு சொல்லிட்டு அவர் சாமியெல்லாம் பார்த்து இந்த கல்கோடு இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி தேவராஜ் இவர் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவராஜை வச்சு ஐயா கொளத்தூர்மணிக்கிட்ட பேசுகிறாங்க. அவர் பேசின பிறகு தான் இவங்க வீரப்பனாரும் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அவர் தான் பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிற இடத்த வீரப்பனார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அதேமாதிரி ஐயா கொளத்தூர்மணி நாகேஸ்வரி கோயில் அப்படிங்கிற இடத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகேஸ்வரி அம்மன் கோவிலான்றது தான் ஐயா கொளத்தூர்மணி, அண்ணன் ஐந்துரை, அண்ணன் தேவராஜ் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து காட்ராஜா வீரப்பன் அவர்களை பனங்காட்டு கோம்பலை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. அந்த பனங்காட்டு கோம்பு வழியாக எப்படிலாம் அந்த பனங்காட்டு கோம்பலை சந்தித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க நாகேஸ்வரி அம்மன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது? சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் வழி காவேரிபுரத்து பஞ்சாயத்து கோயந்துபாடி அருகாமையில் இருக்கும் இதுதாங்க நாகேஸ்வரி அம்மன் கோவில். இந்த கோவிலுடைய வரலாறு என்ன சொல்லப்போனாங்க, மாதேஸ்வர மலைக்கு ஒரு டிரைவர் ஒருத்தர் இரவு பகலாக பஸ் ஓட்டுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பாம்பு குறுக்க போயிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பாம்பு படம் எடுத்து அது கொத்துற மாதிரி இது பண்ணிவிட்டு அது பாம்பு போயிடுது. அப்போ போய் அவர் இரவில் படுத்து தூங்குறாரு. அவருடைய கனவுல இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கனவுல ஏதோ சொல்லுது. அதனால் அந்த டிரைவர் தாங்க இந்த கோயிலை ஒரு சிறப்பாக கட்டி இந்த கோயில் வெகு விமர்சையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுதாங்க நம்ம நாகேஸ்வரி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த கோயில் அருகாமையில் தாங்க காட்ராஜா வீரப்பனை சந்திக்கிறதுக்கு குறிப்பாக கொளத்தூர்மணி ஐயா கொளத்தூர்மணி அவர்கள் இந்த இடத்துல தாங்க நிற்கிறாரு. ஒரு இரவு 8-9 மணி அளவில் நிற்கிறாரு. இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய அண்ணன் தேவராஜ் இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போன பிறகு இதேமாரி சொல்லப்போனால் ஐந்துரை அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் அவரும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ரோடு தாங்க மேட்டூர் டு கோவிந்தபாடி போகக்கூடிய ரோடு. கோவிந்தபாடியிலேருந்து பாலாறு மாதேஸ்வரமலை அதிலேருந்து கர்நாடகாவுக்கு போகக்கூடிய இந்த ரோடு. இந்த ரோட்டிலேருந்து தாங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனால் விநாயகாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அது மட்டும் இல்லாத விநாயகன் கோயிலுக்கு கோம்பு அப்படின்வாங்க. இந்த கோயில் வழியாக இந்த கோம்பு இந்த ரோட்லேருந்து பிரிஞ்சுதாங்க ஐயா கொளத்தூர்மணி, அண்ணன் தேவராஜ், ஐந்துரை இவர்கள் எல்லாமே நேராக ஸ்ட்ரெயிட்டாக பனங்காட்டு கோம்புக்கு போன ஒரு குறிப்பிட்ட முக்கியமான இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற அந்த மண் ரோடு தாங்க. இங்கே குறிப்பாக இருக்கக்கூடிய ஊர் பார்த்திங்கன்னா விநாயகாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர். அது மட்டும் இல்லாத காலங்காலமாக ஒரு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஓரத்தில் தான் பாருங்கள் இங்கே பார்க்குறப்ப இந்த கரட்டு பேர் தாங்க பாதக்கரடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதக்கரடு வழியாகவே நம்ம ரோட்டு ஓரத்துலேயே இந்த மண் ரோட்லேயே நம்ம குறிப்பிட்ட தூரம் போனோடனே வால்கரடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வால்கரட்டு ஓரத்துலேயே தான் நம்ம போகணும். இப்போ பாருங்கள் அந்த வால்கரடு. இதில் சொல்லப்போனால் மேட்டூர் டேமில் 120 அடி தண்ணி நிரவும் போது நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே இதெல்லாம் தண்ணி நிரம்பி தான் இருக்கும். இந்த ரோடே சொல்லப்போனால் ஆற்றுக்குள்ளே தான் தண்ணி நிரம்பின இடத்துக்குள்ளே தான் போகுது. இந்த நேரிலேருந்து இது பார்த்திங்கன்னா இது சேலம் மாவட்டம், குறிப்பாக இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா. இதுலேருந்து நம்ம தாண்டி தருமபுரி மாவட்டத்துக்கு போனால் தாங்க அந்த பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிற இடமே அங்கே தான் இருக்குது. இதுலேருந்து குறைஞ்சபட்சம் இந்த தண்ணி ரப்பாறு 120 அடி நம்பும்போது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் நம்ம பரசலில் தாண்டி போனால் தான் நம்ம அந்த இடத்துக்கு பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். ஆனால் ரொம்பவுமே தண்ணி மேட்டூர் டேமில் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது குறைஞ்சது அந்த ஆறு காவேரி அப்படின்னு ஒகேனக்கல்லில் வரக்கூடிய அந்த தண்ணி குறைஞ்சது ஒரு 200 மீட்டர் தூரம் அந்த தண்ணியை தாண்டி போனங்களாவே அந்தாண்ட தருமபுரி இந்தாண்ட சேலம் மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த 200 மீட்டர் தண்ணியை தாண்டுறது ரொம்ப கஷ்டம்னு நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த பரசல்லாம் அந்த தண்ணியில் போட்டு தாண்டணும்னா அது இங்கே ஒரே அடி குறிப்பிட்டது ஒரு மேலே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் போட்டால் கீழே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி தான் அந்த பரசலே போவோம். அந்த மாதிரி ஒரு விஷம் உள்ள ஏரியா இதுதான்.
அதோட ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்ராஜா வீரப்பனை வந்து குறிப்பாக வாழ்ந்த ஏரியா எங்கே தான். இதில் வந்து இங்கேருந்து மேலே பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் ஏமனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் எல்லாமே மேட்டூர் டேமில் 120 அடி தண்ணி நிரம்பும் போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து பார்த்தா ஒரு பெரிய கடல் மாதிரி தெரியுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தண்ணி வத்தின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே ஒரு காலி நிலம், ஒரு பொட்டல் நிலம் மாதிரி தெரியும். இந்த இடம் பூராமே மிகப்பெரிய அளவில் ஒரு விவசாயம் பண்ணுவாங்க. என்னெல்லாம் விவசாயம் செய்வான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சோளம், கம்பு, ஆரியம், நிலக்கடலை, இந்த மாதிரி ஏராளமான விவசாயம்லாம் செய்வாங்க. அதை குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டீசல் ஆயில் இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீசல் வாங்கி ஊற்றி இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு விவசாயம் நடக்கும். அதையும் தாண்டி ஒரு சில மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து ஆடு மாடு மேய்ப்பாங்க. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டூர் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு. அப்படிப்பட்ட இந்த டேமில் இருக்கக்கூடிய மீன் வந்து சிறப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பிடிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோகு, டோப்பா, அதேமாதிரி வாழை, ஆறால் மீன், அரஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மீன்லாம் இது இருக்குது. இதை எல்லாருமே பிடிச்சிட்டு ஒரு சில மீன்களை வந்து கருவாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கருவாடு போட்டுருவாங்க. ஒரு சில மீனை வந்து அந்த உயிருடனே கொடுத்து அதை எல்லாமே சேல் பண்ணிடுவாங்க. நிறைய இடத்துல இந்த மீன்லாம் அற்புதமான முறையில் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மீன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ பார்க்குறதா இதுதான் வந்து மாரப்பங்கரடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரட்டில் வந்து காட்ராஜா வீரப்பன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்லாம் தங்கி இருந்திருக்காரு. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய இறப்புக்கு ஓராண்டுக்கு முன்பெல்லாம் அவர் இங்கே கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாரப்பங்கரடு அப்படிங்கிறது எங்கே எப்போதும் செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, செட்டிப்பட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். செட்டிப்பட்டி பரசல் துறை இல்லைன்னா செட்டிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செட்டிப்பட்டி பரசல் துறை தாண்டினதாங்க ஏமனூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாரப்பங்கரடு இங்கேருந்து நேராக அந்த செட்டிப்பட்டி பரசல் துறைக்கு தான் அந்த இடமே போய் சேருது. இப்போ குறிப்பாக நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பனங்காட்டு கோம்புக்கு இந்த பரசல் மூலமாக தான் நம்ம போக போகிறோங்க. வாங்க, தொடர்ந்து நம்ம இந்த ஆற்றுல நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பயணம் செய்கிறோங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். இப்போ தான் நம்ம பரசலில் தான் போயிட்டுருக்குறேங்க. பாருங்கள், நம்ம பனங்காட்டு கோம்புக்கு போகிறதா ரொம்ப தூரம் தாண்டி போகணும். இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் பரசலில் போயிட்டு இருந்துருக்குறாங்க. வாங்க, தொடர்ந்து நம்ம போயிட்டே இருப்போம். அரஞ்சாடுதா இந்த அக்கா தான். அக்கா ஏக்கா நல்லகிறியாக்கா? எங்க மாமா போயிட்டாரு? மாப்பிள என்ன நீ தானே அது? நீ தானே அது? உங்க தம்பி அண்ணனா அது? அத்தா தான் ஆள் ஒரே மாதிரி இருக்கிறாங்களே. இப்போ பாருங்கள், இந்த பரசலை வந்து இப்போ குறைஞ்சது ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டிட்டு வராரு. இந்த பரசல் ஓட்டுறதுக்கும் பசு ஓட்டுற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரைனிங் வேணும். கண்டிப்பாக சாதாரணமாக ஓட்ட முடியாது. இந்த பரசலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துடுப்பு வந்து குறைஞ்சது ஒரு சைடு வந்து 3 டைம் போட்டால், அதே மாதிரி இந்த சைடு ஒரு 3 டைம் போடணும். கரெக்டாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போனால் மட்டும்தான் அந்த பரசல் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக போகும்.
கொஞ்சம் நம்ம மாற்றி துடுப்பு போட்டால் கூட அப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த பரசல் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். கரகரன்னு வட்டமாக சுற்ற ஆரம்பிச்சிடும். இதை கரெக்டாக ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நேக்கு தெரியும். இதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மாதிரி உக்காந்துட்டு ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, கை வலி இந்த மாதிரிலாம் நமக்கு வலி. ஆனால் இவங்க குறைஞ்சது ஒரு 50 கிலோமீட்டர் தூரம்னா கூட இவங்க இந்த மாதிரி தாண்டிட்டு போயிடுவாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இங்கேருந்து ஒகேனக்கல்லுக்கு இந்த பரசலை வந்து தாண்டிட்டு மேலே போயிடுறாங்க. இது எந்த மாதிரி காலத்தில் போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரப்பாறு அப்படின்னு சொல்லக்கூடிய 120 அடி நம்ம போகுது. அப்போ வந்து விசை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கேருந்து தாண்டிட்டு போயிடலாம். அதே மாதிரி தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கிற காலத்தில் வந்து இவங்க தாண்டிட்டு போக முடியாது ஒகேனக்கலுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலேருந்து தண்ணி ஸ்பீடாக கீழே வரதுனால இந்த பரசல் எல்லாமே அடித்து கீழே தூக்கிட்டு வரும். இவங்க குறிப்பாக ஒகேனக்கல்லில் மீன் பிடிப்பாங்க. அதேமாதிரி மேட்டூர் டேமுக்கு போவாங்க. இவங்க அங்கெல்லாமே அப்பப்போ மாறி போவாங்க. ஆனாலும் நம்ம இப்போ பார்க்குறது குறிப்பாக ஐயா கொளத்தூர் மணியை காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. ஆல்ரெடி பல முறை அவர் சந்திச்சிருக்காரு, நிறைய இடத்துல பேசியிருக்காரு. ஆனாலும் காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வந்து இறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்பு வந்து வீரப்பனாருக்கு வந்து ஒரு சில உதவிகள்லாம் தேவைப்படுது. அவருடைய உதவி வந்து யார் மூலமாக நம்ம வந்து நிறைவேற்றலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ அவருக்கு சரியான ஆள் யாரும் கிடைக்கிறதில்ல. அப்போ அதனால் ஐயா கொளத்தூர் மணியை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த முதலாக வீரப்பனார் இறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்பாக சந்தித்த இதுதாங்க அந்த சொல்லப்போனால் நம்மளுடைய பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிற இடம். மீனுக்காக காத்துட்ருக்கோம் இந்த நாரைகள். எந்திரிச்சு பறக்குமா? பறக்க கூட பார்க்கலாம், இல்லை கிட்டப்பா பார்க்கலாம். கொஞ்சம் பறக்கட்டும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் பயந்துக்கிறதே இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம பனங்காட்டு கோம்பு போகிறதுக்காக குறைஞ்சது பரசலில் 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் பயணம்.
குறைஞ்சது 5-6-7 கிலோமீட்டருக்கு பக்கமாக இருக்கும். இந்த பரசலை நாமளும் ஒரு சைக்கிள் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரசல் வந்து ஒரு சைக்கிள் என்ன ஸ்பீடு போனால் அந்த அளவுக்கு போக முடியுமா இந்த பரசல் அந்த காலத்துலேருந்து. ஆனால் இதை வந்து தாட்ட இன்னும் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் காட்ராஜ வீரப்பன் அவர்களை வந்து சந்திப்பதற்காக ஐயா கொளத்தூர் மணி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நாகேஸ்வரி கோயில் அப்படிங்கிற இடத்துலேருந்து குறைஞ்சது வந்து 5-6 கிலோமீட்டர் அந்த காலத்துலேருந்து நடந்து வந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 2 வீலர் வச்சுருக்காங்க, வண்டி எல்லாம் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் ஈஸியாக வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த கரடு அப்படிங்கிறது அந்த கரட்டு அலையில் வந்து நடக்கிற மாதிரி தடந்தான் இருக்கும். அதில் சின்ன சின்ன கல் அது இதுன்னு நிறையா இருக்கும். நடந்து வேணால் பேட்டரி போட்டு தெரியாதனமாக அப்படி போகலாமே தவிர நாம் வந்து 2 வீலர்லாம் வர முடியாது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே நவீனமாகிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே 2 வீலரில் தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அப்போ வந்து ஐயா வந்து நடந்து தான் வீரப்பனார் வந்து சந்திச்சிருக்காரு. அப்படி சந்திக்கிற சூழ்நிலையில் இப்போ காவேரி ஆற்றுல விசை அப்படின்வாங்க. அதையும் தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா செந்தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. செந்தண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மேலே வந்து அளவுக்கு அதிகமான மழை பெய்யும். ஆனால் பக்கத்தில் மழை பெஞ்சிருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மழை பெஞ்சிருந்தால் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலக்கத்தோட பயங்கரமான ஸ்பாஸில் வரும். அந்த மாதிரி வர டைமில் இந்த மாதிரி பரசல் போகிறதுக்கு பயந்துக்குவோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பரசல் வந்து போனோன்னே தெரியாதனமாக போட்டு அந்த பரசலை தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கல்லில் ஏதோ ஒரு பக்கம் அடிச்சுட்டு எல்லாம் தண்ணியில் முழிக்கிறோம். அதனால் பயந்துட்டு பரசலை போட மாட்டாங்க. ஆனால் காட்ராஜ வீரப்பன் அவர்களை சந்திக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து செந்தண்ணி வந்துருக்குது. இதை கேட்டிருக்கிறாரு ஐயா வந்து இந்த மாதிரி எப்போ செந்தண்ணிலாம் வந்துச்சு அப்போ என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஐயா அந்த மாதிரி தண்ணிலாம் குறைஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதன் பிறகு தான் சொல்லப்போனால் இந்த தண்ணியை தாட்டி போயிட்டு காட்ராஜ வீரப்பன் அவர்கள் வந்து ஐயா கொளத்தூர் மணி சந்தித்து பேசியிருக்காரு. சொல்லப்போனால் ஒரு 10 மணிக்கு சந்திச்சுட்டு இரவு 2-3 மணி வரைக்கும் அங்கே உரையாடல் நடந்திருக்கு. பல தகவலுக்கு பிறகு தான் சொல்லப்போனால் ஐயா கொளத்தூர் மணியே வந்திருக்காரு. அதே வழியில் வந்துட்டு தான் இதே வழியில் தான் அவங்க தாண்டி போயிருக்காங்க. இப்போ நம்ம குறிப்பாக வந்து பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ வந்துட்டுங்க. இந்த பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிறது ஏன் பனங்காட்டு கோம்பு வந்துச்சுன்னா, அங்கே வந்து பனை மரங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஏராளமான பனை மரங்கள் இருந்துச்சாம். அந்த பனை மரத்தெல்லாம் ஒரு காலகட்டத்திலலாம் வெட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த பனை மரம் இருந்ததுனால தான் இந்த கோம்புக்கே வந்து பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிற ஒரு வந்து பெயர் வந்துருக்கு. அப்படிப்பட்ட இந்த கோம்பு வந்து நிறைய இடத்துல அடையாளம் சொல்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பான இடம் நம்ம அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், பனங்காட்டு கோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனங்காட்டு கோம்பு வந்துட்டுங்க. இந்த பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பனை மரங்கள் வந்து ஏராளமாக வந்துருக்குது. அந்த பனை மரங்கள்லாம் இப்போ காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான். இந்த பனை மரங்களை வச்சு தான் இந்த கோம்பு வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு அடையாளம் சொல்கிறதுக்கு வந்து ஒரு சௌகரியமாக இருக்குது. எங்கேப்பா இருக்குது அப்படின்னா பனங்காட்டு கோம்பில் இருக்கிறம்பா அப்படின்னு ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. அப்படிப்பட்ட ஏரியாவில் தான் காட்ராஜ வீரப்பன் அவர்கள் வந்து வாழ்ந்துருந்துருக்காரு. இங்கே அந்த பனங்காட்டு கோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏரியா மட்டும்தான் இருக்கா, இதை சார்ந்த என்ன வேறு பகுதிகள் நிறைய இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஏரியா தான். இப்போ நம்ம பாருங்கள், பனங்காட்டு கோம்பில் தான் இப்போ இறங்கி நம்ம போயிட்டுருக்குறோங்க. அடுத்த வீடியோ பற்றியில் உங்களுக்கு நிறையா தகவல் சொல்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்டில் நிறையா விஷயங்களை சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மேற்று ஐயப்பன். நன்றி, வணக்கம்.